ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் வெற்றி கேரக்டர்லேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஸோ தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாக, அதாவது டிஎன்ஏ கவுன்சிலிங் மூலமாக மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய இன்ஜினியரிங் இன்ஸ்டியூட்ஸில் நம்ம படிக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக படிக்க முடியும். இதற்கு நீங்கள் ஜேஇ மாதிரியான எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இல்லாமல் உங்களுடைய 12ஆம் வகுப்பு மதிப்பெண்ணை வச்சு நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். அதுவும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் மூலமாகவே ஜாயின் பண்ணலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 3 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது. அது என்னென்னதை நம்ம பார்த்துலாம். ஃபஸ்ட்டு சிக்ரி, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட். அதுக்கப்புறம் சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி சிப்பட். அடுத்து இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. இந்த 3 இன்ஸ்டியூட்ஸை பற்றின முழு தகவல்களையும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ இப்போ நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா சிக்ரி, காரைக்குடி. சரிங்களா? ஸோ சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுடைய சுருக்கம் தான் சிக்ரி. இது 1948ஆம் ஆண்டு வடிவமைக்கப்பட்டது. அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கினோடனே நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக உருவாக்கப்பட்டது. இது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா காரைக்குடி, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. இது பார்த்திங்க அப்படின்னா என்னதான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்கில் வந்தால் கூட இது அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜ் கிடையாது. அதற்கு பதிலாக சிஎஸ்ஐஆர் அவங்களுக்கு கீழே தான் வருது. கவுன்சில் ஆஃப் சயின்ஸ் அண்டு என்னமோ சொல்லுவாங்க, இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கல்லூரியுடைய ஃபோக்கஸ் ஏரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோகெமிக்கல் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராசஸ், கரோசன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பேட்டரிஸ் அண்ட் ஃபியூல் செல்ஸ், எலக்ட்ரோகெமிக்கல் சென்சார்ஸ், எலக்ட்ரோபிளேட்டிங் அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷிங். இந்த மாதிரியான மிக முக்கியமான விஷயங்களை தான் கவர் பண்ணுறாங்க. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆட்டோமேட்டிவ் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வச்சு தான் வரப்போகுது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இந்த ப்ராசஸ் ரொம்பவே முக்கியமானது. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 5012. இங்கே என்ன கோர்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான், பிடெக் கெமிக்கல் அண்டு எலக்ட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங். இதில் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் கிடைக்கக்கூடிய சீட்ஸ் மொத்தம் 28 சீட்ஸ். சரிங்களா? பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. சேலரியெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் நாச்சில் இருக்கும். ப்ரைவேட் செக்டர்ஸை பொறுத்த வரைக்கும் எக்ஸைட் பேட்டரிஸ், லூமினஸ் பேட்டரிஸ், அமராஜா, டிவிஎஸ் மோட்டார்ஸ், உண்டாய், ஸ்டெர்லைட், ஜிஇ, என்ஓசிஎல், ப்ளூம் எனர்ஜி, டூபாண்ட், ஓகேயா பேட்டரிஸ், ஹெச்பிஎல், கரோடெக், எவ்ரிடி, இப்படி பல எம்என்சி கம்பெனிஸ் இங்கே பிளேஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் செக்டரை பொறுத்த வரைக்கும் இஸ்ரோ, டிஆர்டிஓ, பிஏஆர்சி, ஐஜிசிஆர் அண்டு ஐஓசிஎல் இங்கேருந்துலாம் வேலை கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளேஸ்மெண்ட் பர்சன்டேஜ் 100%. சரிங்களா? அடுத்து நான் சொல்ல போகிறது சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. ஆக்சுவலாக பிளாஸ்டிக் டெக்னாலஜின்னு மாற்றிட்டாங்க. ஸோ கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1321. எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் பார்த்தீங்கன்னா 1968 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்கு கீழே வருது அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபர்டிலைசர்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே வருது. இதோடைய ஸ்பெஷலிஸ்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தான். சரிங்களா? ஸோ இதோட அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிண்டியில், சென்னையில் இருக்குது. யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. ஸோ இதோடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே நம்ம கோர்சஸ் என்னென்ன வருது அப்படின்னா பிளாஸ்டிக் டெக்னாலஜி, பிடெக் பிளாஸ்டிக் டெக்னாலஜி அண்ட் பிடெக் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் இருக்குது. ரெண்டுத்துலையுமே 60 சீட்ஸ், மொத்தம் 120 சீட்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரியா? ஸோ சிப்பட் பிளேஸ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 75% ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அமுல், ரிலையன்ஸ், லோகியா கான்பூர், கேபிஎல் கான்பூர், லூமெக்ஸ், பூஜ், பேனசானிக், டென்சோ, ஹோண்டா, மாருதி சுசுகி, இந்த மாதிரி பல்வேறு நிறுவனங்கள் இங்கே ஜாப் கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா அதாவது ஆவரேஜ் பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா 35,000 பெர் மந்த் கிடைக்குது. அதிகபட்சமாக 8 லட்சம் வரைக்கும் கிடைக்குது. சரிங்களா? சில ஸ்பெஷலிஸ்ட் கேட்டகரியில் 12 லட்ச ரூபா வரைக்கும் கிடைச்சிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஐஏஹெச்டி சேலம். ஸோ இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, அதோடைய சுருக்கம் தான் ஐஏஹெச்டி. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 2343. இதோடைய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இயர் 1960. இது யாருக்கு கீழே இயங்குதுன்னு கேட்டிங்கன்னா டெவலப்மெண்ட் கமிஷனர் ஆஃப் ஹேண்ட்லூம்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அவங்களுக்கு கீழே தான் வருது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர்ஸ் தான் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா பிடெக் ஹேண்ட்லூம் அண்ட் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இதில் மொத்தம் 60 சீட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இங்கே என்ன ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னா ஹேண்ட்லூம் வீவிங், டையிங் அண்டு பிரிண்டிங். இதில் பிரிண்டிங் மீன்ஸ் கார்மெண்ட்ஸில் பிரிண்டிங், இந்த 3 தான் கொடுக்குறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா தில்லைநகர் சேலமில் இருக்குது. இதோடைய ஃபோன் அண்ட் கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இங்கே பிளேஸ்மெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் 70% கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல பர்சன்டேஜ் தான். பட் சேலரி தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மினிமமாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2 lakhsலேருந்து ஆவரேஜ் பேக்கேஜ் 2 lakhsல ஸ்டார்ட் ஆகுது. ஹையஸ்ட் பேக்கேஜ் 4 lakhs வாங்கியிருக்காங்க. இங்கே டாப் ரெக்ரூட்டர்ஸ் யாருங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹிமாட் சிங்கா, ஜாக்கி, கோகுலாஸ்,
கலர் டோன் அண்ட் மோர் இந்த மாதிரியான டெக்ஸ்டைல் அண்ட் கார்மெண்ட் கம்பெனிஸ் வந்து நிறைய ஜாப்ஸ் கொடுத்துருக்காங்க. சரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ கண்டிப்பாக அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் காலேஜஸ் போகும்போது இந்த 3 கல்லூரியிலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இதில் சீட் கிடச்சிச்சின்னா ரொம்பவே நல்லது. இந்த 3 இன்ஸ்டியூட்ஸுமே அவங்க எடுத்துருக்க ஃபீல்டில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரீமியம் இன்ஸ்டியூட்ஸ். ஸோ ஃபீஸும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மாடரேட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் எழுதாமல் ஒரு ப்ரீமியம் இன்ஸ்டியூட்டில் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து இந்த கல்லூரியில் சேருவதனால கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தடுத்து என்ன வீடியோ போடணும் அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.